வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். மகேஷ் பாபு அவர்களுடைய குண்டூர் காரம் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை 3 மணி நேரம் தியேட்டரில் பார்த்து முடிச்ச அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படின்னா, தனுஷுடைய வேலையில்லா பட்டதாரி பார்ட் 1 படத்தில் ஒரு சீன் வரும். தனுஷ் அவர்களுடைய சைக்கிளை வந்து வச்சுட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பைக்கை வந்து கேட்பார். ஃப்ரெண்டை வந்து அந்த டைமில் இருக்க மாட்டார். திரும்ப அவர் பைக்கு கிட்ட வந்து காலில் விழுவார். அவரோட ஸ்கூட்டர் அந்த சைக்கிள் கிட்ட காலில் விழுந்து கேட்பார், இந்த மாதிரி என்னை மன்னிச்சிரு, உன்னை விட்டுட்டு நான் போனது தப்பு தான். அது மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து அருண் விஜய் அவர்களுடைய மிஷனாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனோட அயலான் இருக்கட்டும், இல்லை தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லராக இருக்கட்டும், இது மாதிரியான படங்கள்லாம் இத்தனை படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆகி இருக்கும்போது இதையெல்லாம் விட்டுட்டு நான் போய் ஒரு தெலுங்கு படம் தான் பார்ப்பேன், மகேஷ் பாபு படம் தான் பார்ப்பேன், நான் தலைக்கீழாகத்தான் சம்மரை அடிப்பேன் அப்படின்னு வந்து வாலண்டரியாக போய் உக்காந்ததுக்கு 3 மணி நேரம் மூச்சு திணற வந்து ஒன்றுமே முடியல படம். ஏன்னா படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடியே சரி கொஞ்சம் எடுத்து பார்த்தேன் ரிவ்யூ யூடியூப்பில் என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த படம் பார்க்கணுன்ற ஆர்வம் எப்போ வந்ததுன்னா, மகேஷ் பாபு இது வரைக்கும் பார்க்காத ஒரு மகேஷ் பாபு, எப்படி போன வருஷத்தில் சென்னை சூப்பர் கிங்கில் ஒரு ரஹானே 2.0 அது மாதிரியான ஒரு மகேஷ் பாபு இது வரைக்கும் அவர் படத்தில் இது மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து பார்த்ததே கிடையாது. பரதனே நேனுவாக இருக்கட்டும், அவருடைய ஹிட்டு படமாக இருக்கட்டும், ஃப்ளாப் படமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி பண்ணிட்டு போவார், அவ்வளோதான். ஆனால் இந்த படத்தில் அவருடைய கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் விட்டு சும்மா இறங்கி அடிச்சிருக்கிறாரு. அந்த பாட்டை கூட பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ சாங்கில் ஸ்ரீலீலாக்கும் அவருக்கும் ஒரு ஃபோக் சாங்கில் செம்ம அடி, சும்மா எனர்ஜி வேறு மாதிரி அடித்து பண்ணியிருப்பார். அது யார் ஒரு வேறு ஏதோ ஒரு ஹீரோ பண்ண மாதிரி இருக்கும், ஒரு ராம் சரணோட சாங் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு டான்ஸ் இல்லைனாலும் அந்த எனர்ஜி இருக்கும். அந்த மாதிரி இறங்கி வந்த மகேஷ் பாபு அவர்களை டைரக்டர் திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் வந்து சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு படம் வந்து அதுதான் சொன்னேன் முன்னாடி, காலையில் வந்து ரிவ்யூ பார்க்கும்போதே யூஎஸ் ரிவ்யூவாக இருக்கட்டும், இல்லை ஏர்லி மார்னிங் ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து அந்த ஷோவாக இருக்கட்டும், பார்க்கும்போதே எல்லாருமே வெளியேந்து வரும்போது படம் வந்து ஃப்ளாப்பு, நிறைய பேர் படம் அற்ற ஃப்ளாப்பு, பார்க்கவே முடியாது, அந்த மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரிவ்யூஸ் நிறைய பார்த்தாலுமே ஜென்ரலி வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஏன் வந்து இந்த படம் இவ்வளோ மோசமாக போச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே பார்ப்போம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பாசிட்டிவாக மகேஷ் பாபு அவர்களை சொல்லி ஆகணும். முன்ன சொன்ன மாதிரி அவருடைய கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் விட்டுட்டு வேறு மாதிரி ஒரு எனர்ஜி எல்லாமே பண்ணார். ஆனால் ஜென்ரலாக அவருடைய படம் ஸ்ரீமந்துடுவாக இருக்கட்டும், பரதனே நேனுவாக இருக்கட்டும், இது மாதிரி படங்கள்லாம் அவர் நிற்கிறது நடக்கிறது சும்மா பேசுகிற டைலாக் எல்லாமே சும்மா மாசாக எல்லாமே அப்படியே கைத்தட்டுற மாதிரி இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் என்னென்னவோ பண்ணுறாரு, ஆனால் அது ஒரு ஃபுல்ஃபில்லாக ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏதோ மகேஷ் பாபு ஃபேன்ஸ் வந்து ஒரு வாட்டியாவது பார்க்கலாம் பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸு. அது மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மகேஷ் பாபு பண்ணியிருக்கிறாரு. ஜென்ரலாக ஒரு படத்தில் வந்து சொல்கிற குறை என்னென்னா, அவருக்கு வந்து ரியாக்ஷன் கொடுங்க, அதை பண்ண மாட்டேன் எதை பண்ண மாட்டாருன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தில் டைலாக் டெலிவரிலேருந்து நிறைய விஷயம் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு மகேஷ் பாபு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மகேஷ் பாபு இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி. படத்தோட சினிமாட்டோகிராஃபி அப்படியே ஒரு குண்டூர் அந்த பகுதியில் எடுத்துகிட்டு போய் கேமரா வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து பண்ணியிருக்கிறாங்க. மனோஜ் பரமஹம்சா யார் பார்த்தோம் அப்படின்னா, லியோ படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அவர் தான் இந்த படத்துக்கும் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சீனை வந்து அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருக்காங்க, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காருன்னே சொல்லணும். அப்படின்ற பெரிய ப்ளஸ் தமன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு 3 சாங்கு அந்த 3 சாங்குமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 3 சாங், அதாவது இன்ட்ரோ சாங் சேர்க்காமல் ஒரு 3 சாங்கு, எல்லா சாங்குமே சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஒரு சாங், ஒரு ஃபோக் சாங், சரியான ஒரு அந்த பாட்டுக்கு வந்து தியேட்டரே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே வேறு மாதிரி இருந்தது. இன்னும் ஆந்திரா தெலுங்கானாலாம் பார்த்தோம்னா தியேட்டர் சுமார் 2,000 அந்த மாதிரியான ஒரு சாங் வந்து பண்ணார் தமன். அண்ட் நிறைய இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அலா வைகுந்தபுரம் மாதிரி சில பிஜிஎம்லாம் வந்து போட்டிருக்காரு. இருந்தாலும் தமனோட மியூசிக் அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் வந்து இன்னும் சில ப்ளஸ்ஸு சொல்லணும் அப்படின்னா, நடிகை ஸ்ரீலீலா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அவங்க வந்து ஒரு பெரிய இன்றைக்கி எப்படி ஒரு ராஷ்மிகா மந்தனா அவங்களுக்கு இன்னும் சரியான படங்கள்லாம் தமிழில் நிறைய இதில் அமைஞ்சதுன்னா, ஒரு ராஷ்மிகா மந்தனாக்கு இன்றைக்கி எப்படி ஒரு ஃபேம் இருக்கோ அது மாதிரி அவங்க பெரிய அளவில் வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டேலண்டடாக இருக்காங்க. டான்ஸாக இருக்கட்டும், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ளஸ்ஸு அவங்க ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் வெண்ணிலா கிஷோர் அந்த மனுஷன் இருந்தது தான் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி அப்படியே வந்து ஒரு போர் அடிக்காமல் அவர் அங்கங்கே போடுற சின்ன காமெடியெல்லாம் வச்சு அப்படியே படம் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தில் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லணும். இதை தவிர்த்து இந்த படத்தில் நெகட்டிவ் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு
எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஒரு லிஸ்ட்டே போடலாம், இந்த மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் வந்து படத்தில் நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா படத்தில் ஒரு 5-6 வில்லன், ஒரு 3 மெயின் வில்லன், ஒரு 3 சைடு வில்லன். ஸோ மெயின் வில்லன் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிரகாஷ் ராஜ் அவர்கள் இருக்கார், ஜெகபதி பாபு இருக்கார், அண்டு சுனில் புஷ்பாவில் இருப்பார் பார்த்தீங்களா, மங்களம் சீனு, சுனில் இருக்கார். அண்ட் அதே புஷ்பாவில் கொண்டா ரெட்டின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் இருக்கார். அப்புறம் இன்னும் கொஞ்சம் 2-3 பேர் வந்து சைடு வில்லனாக வராங்க. இத்தனை வில்லன்கள் இருந்தோம், ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா வில்லனோட போர்ஷன் அப்படிங்கிறது வெயிட்டாக இருக்கணும். ஆனால் இத்தனை வில்லன் இருந்தோம், இத்தனை ஒரு நெகட்டிவ் ரோலுமே வந்து வீக்காக இருக்கிறது இந்த படத்துக்கு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி ஆகணும். என்னதான் மகேஷ் பாபு தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் விட்டுட்டு, ஒருவேளை மகேஷ் பாபு எப்படின்னா அவருடைய படத்தில் கதை அந்த கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா அவர் கொஞ்சம் ஹிட் ஆகிடும், படம் சூப்பராகிடும். அவருடைய இதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து வேறு மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாலும் இந்த போர்ஷன் எல்லாத்தையும் இந்த வில்லன் எல்லாரையுமே வந்து அப்படியே லைட்டாக வச்சு ஸ்பாயில் பண்ணது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா டைரக்டர் திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் அவரை தான் சொல்லணும். கடந்த 5 வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஒரு பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்தாரு. ஜூனியர் என்டிஆரை வச்சு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தாரு. அலா வைகுந்தபுரம் அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு. அது இங்கே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஹிட்டு அப்படின்னே சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த படங்கள் நிதினை வச்சு ஆன்னு ஒரு படம் பண்ணார், அதுவும் வந்து நல்ல ஹிட்டான படம் தான். ஸோ இப்படியான ஹிட்டான படங்கள்லாம் கொடுத்துட்டு இந்த படம் வந்து எப்படி இவர் வந்து இப்படி ஒரு ஃப்ளாப் பண்ணார் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அதுவும் ஒரு பொங்கல் டைமில் ஒரு மினிமம் கேரண்டி கூட இந்த படத்தில் இல்லை. ஒரு ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்த்து ஓகேப்பா படம் நல்லா இருக்குது, நல்லா ஃபுல்ஃபில்டாக இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட இந்த படம் தரலைங்கிறது தான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா இவருடைய படங்களே இவருடைய ஹிட்டு படம், ஃப்ளாப்பு படம் எல்லா படத்தையும் எடுத்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு மேஷப் மாதிரி போட்டு இந்த கதையை வந்து கொலாப்ஸ் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாத ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அது மாதிரி பண்ணது வந்து இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளே எதுவுமே வந்து பெரிய அளவில் இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாமல் போனது தான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ். ஸோ மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் பெரிய நெகட்டிவ் டைரக்டர் திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் அவருடைய ஃபால்ட் அப்படி தான் சொல்லணுமே தவிர மகேஷ் பாபு அவருடைய ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ரிவ்யூ நான் போட்டிருப்பேன் மகேஷ் பாபு அவர்களை வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லலாம் வந்து ஒரு பெரிய இது இல்லை, அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அது மாதிரிலாம் இல்லைன்னு கூட நம்ம சேனல்லே நிறைய இதில் பேசியிருப்போம். ஆனால் மகேஷ் பாபு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாரு. ஆனால் டைரக்டர் வந்து தவறிட்டார், அதை வந்து நல்லா கொண்டு போக அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ் ஆடியன்ஸை வந்து நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னா நான் ஏன் வந்து தாயத்தை கட்டிட்டு சுடுகாட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. உண்மையாக அதுதான், தமிழ் ஆடியன்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து போக மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பிரபாஸுடைய சலார் மாதிரி ஒரு தமிழில் வர படமோ இல்லை பேன் இண்டியா படமோ கிடையாது. ஆனால் இது வந்து குண்டூர் காரம் அப்படிங்கிறது சில பேர் இருக்கிறாங்கல்ல, மகேஷ் பாபுனா எங்களுக்கு பிடிக்கும், மகேஷ் பாபு விஜய் ஃபேன்ஸ் கூட நிறைய பேர் வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸு, மகேஷ் பாபுனா உயிர் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. மகேஷ் பாபு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். ஆனால் ஜென்ரலாக என்ன கேட்டால் அப்படின்னா இந்த படம் ஒரு பொங்கல் டைமில் போய் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு தெலுங்கு ஆடியன்ஸே வந்து ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும், அது மாதிரி தான் இருக்குது இந்த படம். ஸோ அந்தளவுக்கு வந்து சரியாக வரலை இந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த படத்தை போய் பார்க்குறதும் பார்க்காததும் அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம், அது நான் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தெலுங்கு சினிமாவில் இந்த சங்கராந்தி ரேஸ், இந்த பொங்கல் ரேஸில் வந்து வின்னரா அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக வின்னர் கிடையாது, எலிமினேட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற ஒரு 3 படங்கள் இருக்குது, அதில் பார்த்துட்டு எந்த படம் வின்னர் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபைனலி மொத்தத்தில் இந்த படம் குண்டூர் காரம் அப்படின்னு சொல்லும் போதே தெரியும், சாப்பாடாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி காரம் ஓவர் ஆச்சுன்னா கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும்ன்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதையும் இருக்குது, இந்த படத்துடைய மொத்த அவுட்புட்டும் இருக்குது. அதனால் இந்த படத்தை நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஃபீட்பேக்கையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு ஒரு ரிவ்யூவில் இப்போ நிறைய அடுத்து கேப்டன் மில்லர், அயலான் நிறைய படங்கள் வந்து பார்க்கணுன்னு இருக்கேன். டைம் இருந்ததுன்னா அந்த படங்களையும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.